because கிறிஸ்தவ வாழ்க்கை கடினமாகும் போது, when the walk of a Christian, a faithful Christian becomes difficult, how you have to take that situation, எப்படி நீங்க அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுகிறது நம்ம வேறு ஆதாரமாக பார்க்கிறோம். நிறைய பேருக்கு there is misunderstanding. They think கர்த்தர் என்னோடு இருந்தா எனக்கு ட்ரபிள் வராது. மோசேயை ஆண்டவர் அழைத்தார் எகிப்தியர்களை விட்டு அவருடைய ஜனங்களை பிரித்து கொண்டு போக. மோசேக்கு எல்லாமே நல்லபடியா நடந்ததுதான். There are so many trouble came on the way. The people rejected. The sea was in front of them. The enemy was at the back. They were getting troubled all the way. So it never matters if God is with you. உங்களுக்கு trouble வராது அப்படி நினைக்கிறது it's wrong. From the Bible we are going to see. And one thing, trouble வரும்போது ஆண்டவர் நம்ம விட்டு விலகுறது இல்லை. அவர் கூட இருக்கிறதுனால we will overcome the trouble. That is what the real believers faith. ஒரு விசுவாசி அப்படிதான் வாழ வேண்டும். துன்பம் வந்த உடனே ஆண்டவரை தூஷிக்கிறது கிறிஸ்துவ வாழ்க்கையில். கிறிஸ்துவை அறிந்தவர்கள், கிறிஸ்துவோடு நடக்கிறவர்கள் அந்த நேரத்தில் ட்ரபிள் மூலமாக இன்னும் ஸ்ட்ரென்த்துக்குள்ள வர்றாங்க. உங்களுக்கு நான் அந்த கக்கூன் ஸ்டோரி சொன்னேன். அதாவது காக்கூன்னா இந்த பட்டர்ஃப்ளை வெளியே வர்றதுக்கு முன்னால அது புழுவா இருக்கும். அந்த புழு திடீர்னு ஒரு பல்பு போல மாறிடும். ஆனா ஒரு நாள் அந்த பல்பு உடைய ஆரம்பிக்கும். அப்போ ஒரு சிறுவேலை பார்த்துட்டு இருந்தான். அந்த thing which is inside, that is butterfly, has to come out, but it was not able to come out immediately. It was struggling because the bulb was not breaking. It was struggling. So this boy went and cut that bulb so that the butterfly can come out. But what has happened actually, the butterfly came out, the body was so swollen and the wings were very small thing, so it was not able to fly. Within few hours that died. What does it show? Another cartoon, God has made that arrangement. The butterfly வெளியே வர்றதுக்கு முன்னால it has to struggle. அது ஸ்ட்ரகிள் பண்ணும்போது பாடியில் உள்ள ஃப்ளூயிட் எல்லாம் அந்த சிறகுக்குள்ள போயிடுமா. அது ஸ்ட்ரகிள் பண்ணி 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 the body will become narrow. அதுக்குள்ள இருந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் அந்த சிறகுக்குள்ள போன உடனே when it comes out it started fluttering. A beautiful butterfly. Sometimes we don't understand why we struggle. ஸ்ட்ரகிளை கண்ட உடனே நம்ம ஆண்டவரை மறுதலிக்கிறோம், அல்லது பின்வாங்கி போகிறோம், அல்லது ஆண்டவர் என்னோடு இல்லை என்று சொல்லுகிறோம். ஆனா அப்படி இல்லை. இன்னைக்கு நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று ரெவலேஷன் 2வது அதிகாரம் 8-11 வரை வாசிக்க போறோம். இங்கு சிமர்னா சபையை பற்றி நாம் வாசிக்கிறோம். ரெவலேஷன்ல 7 சபைகளை பற்றி இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுத்தார். ஆனா அந்த 7 சபைகள்ல 2 சபைகள் தான் கர்த்தருக்கு உத்தமமா இருந்தது என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். இந்த 2 சபைகளையும் ஆண்டவர் கடிந்து கொள்ளவில்லை. ஒன்று சிமர்னா சபை, இன்னொன்று பிலடெல்பியா சபை. மற்ற 5 சபைகளையும் ஆண்டவர் கடிந்து கொண்டார். நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்திலே ஆக்கணைக்குள்ளாக போவீர்கள் என்று. இந்த சிமர்னா சபையை குறித்து இன்று நாம பார்க்க போகிறோம். எல்லாரும் ரெவலேஷன் 2வது அதிகாரம் 8-11 வரை வாசிக்கலாம். போலியான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழாதபடி இயேசுவை நாம் அறிந்திருக்கிறதுனாலே, அவர் நம்மோடு ஜீவிப்பதனாலே, இந்த வாழ்க்கையின் ஓட்டத்திலே அவருக்காக பாடுகள் அனுபவிக்க வரும் பொழுது நாம் சோர்ந்து போகக்கூடாது. அதுக்காக வேண்டிதான் இந்த வசனங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ரெவலேஷன் சாப்டர் 2 8-11. நான் சத்தமா வாசிக்கிறேன், நீங்க மௌனமா அது கூட வாசிங்க. சிமர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில்,
முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவர்கள் உங்களில் சிலரை காவலில் போடுவார். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுத்தப்படுவதில்லை என்று எழுது. உட்காரலாம். இங்க கிரியைகளை அறிந்திருக்கிறேன், ஒரு உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யவானாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பார்வையிலே நீ ஐஸ்வர்யவான், உலகத்தின் பார்வையிலே நீ தரித்திரன். உன்னுடைய பாடுகளை நான் அறிந்திருக்கிறேன், ஆனா நீ உண்மையா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் இந்த சபையை வாழ்த்துகிறார். ஆனால் அந்த சபையில என்ன இருக்குது? பாடுகள் இருக்குது. சில சபையில அநேக ஐஸ்வர்யங்கள் இருக்கிறது, எங்களுக்கு எந்த தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நீங்க you are wretched, naked, நீங்கள் நிர்வாணமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அப்ப இந்த சபையில என்ன ஆண்டவர் விரும்பினார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்க இருந்தார் இந்த சபையில என்ற காரியங்களை நம்ம பார்க்க போறோம். ஒரு கிறிஸ்தவ ப்ரொஃபஸர் அமெரிக்காவிலிருந்து சியோல் போய் அவர் சைனாக்கு போற ஊழியத்திற்காக, சைனாவிலே யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவர் லெக்சர் கொடுக்கிறதுக்காக, கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, சைனாவில் உள்ள பல யூனிவர்சிட்டியில் உள்ள கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லெக்சர் கொடுப்பதற்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இவர் போறதுக்கு முன்னால நிறைய கேள்விகளை இவருக்கு அனுப்பியிருந்தாங்க. ஏன்னா சைனால இட்ஸ் நாட் ஈஸி டு லிவ் a Christian life. The government does not support you, rather they will oppose you. நாங்கள் அநியாயமாக தண்டிக்கப்படும் பொழுது எப்படி எங்களுடைய வாழ்க்கையை நீங்க நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி தரணும். அவர்கள் போறதுக்கு முன்னாலே இந்த கேள்விகளை கேட்டிருந்தாங்க. நாங்கள் அநியாயமாக தண்டிக்கப்படும் பொழுது நாங்கள் கிறிஸ்தவராய் இருப்பதனால தண்டிக்கப்படுகிறோம். அதனால நாங்கள் எப்படி அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணணும். எங்களுக்கு சுயவினங்கள் வந்து தாங்கும் பொழுது எங்களை அவர்கள் பரியாசம் பண்ணி பேசுகிறார்கள். நீங்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள், உங்களுக்கு வியாதி வராது, வியாதி வந்தால் எல்லாம் சுகமாயிரும் என்று சொல்லுகிறீர்களே அப்படின்னு சொல்லி எங்களை பரியாசப்படுத்துகிறார்கள். இந்த சூழ்நிலையிலே நாங்கள் எப்படி இந்த சிச்சுவேஷனை பார்க்க வேண்டும்? கிறிஸ்துவை உண்மையாக நேசித்து உண்மையாக நாங்கள் நடக்கும் பொழுது எங்களுக்கு தீங்கான காரியங்கள் நடக்கின்றன. அதற்கு நாங்கள் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று அவருக்கு கேள்வி கேட்டு எழுதியிருந்தார்கள். அவர் அதற்காக சியோலிலே இருந்து ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்பொழுது தேவன் சிமர்னா சபையை அவருக்கு காட்டினார். நீ போய் இந்த சபையை பற்றி அவர்களிடம் பேசு. சிமர்னா சபை என்று சொன்னால் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் தரித்திரர்கள், ஆனால் என் பார்வையிலே அவர்கள் ஐஸ்வர்யவான். சொன்னபடியே பார்வைகள் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அநேக பாடுகள் வந்தவுடனே அவர்கள் இல்லை, அவருக்கு இறக்கம் இல்லை, அவருக்கு கண்கள் இல்லை, அவர் உண்மையா இருந்தா எனக்கு உதவி செய்திருக்க மாட்டாரா, அப்படியெல்லாம் பேசுறோம். தேவன் அங்கலாய்கிறார். சர்வத்தையும் சிருஷ்டித்த கர்த்தருக்கு ஒரு சின்ன காரியம் அவருக்கு செய்ய முடியாதா? செய்யலாம்.
ஆனால் எதற்காக அவர் இந்த பாடுகளுக்குள்ளே நம்மை அனுபவிக்கிறார் என்பதை குறித்து இந்த வசனங்களிலே நம்ம பார்க்கிறோம். இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்கிறோம். பிரச்சனைகள், பாடுகள், வியாதிகள் இந்த உலகத்திலே எல்லாருக்கும் வருது. சிலர் நினைச்சிருக்காங்க, நான் கிறிஸ்தவன் ஆகிட்டா எனக்கு இதெல்லாம் வராது. ஏன்னா அந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுகிறார்கள். வேதத்துல எந்த இடத்துலயும் இது சொல்லவில்லை, நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா உனக்கு இந்த உலகத்துல பிரச்சனையே இருக்காது. எல்லாருக்கும் ஒரே போலதான் நடக்குது. வேதம் சொல்லுகிறது. சாலமோன் இதை குறித்து எழுதும் போது சொல்லுகிறார், நல்லவனுக்கும் தீயவனுக்கும் ஒரே போல நடக்கிறது. இன்னொரு சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இந்த தீமை செய்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது எங்களுக்கு பொறாமை வருகிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய வீட்டிலே வந்த பொழுது அவனுடைய முடிவை அறிந்து கொண்டேன். அப்போ we have to wait patiently for living this life, a Christian life. ஒருவேளை நம்ம யோசிச்சுட்டு இருக்கலாம், இந்த பாடுகள் வந்துச்சா நாங்க ஒன்றும் ஒழுத்து போக மாட்டோம்னு சொல்லி. ஆனா எப்படி நம்ம பிஹேவ் பண்ண போறோம்னு பாடுகள் வந்தாதான் தெரியும். ஒருவேளை பாடுகள் வராத வரைக்கும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லலாம், நான் அசைக்கப்படுவதில்லை பேதுருவை போல, இயேசுவே நான் உங்களை மறுதலிக்க போகிறது இல்லை என்று. ஆனால் அந்த சூழ்நிலைகள் வரும்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம் என்பது அப்பொழுதுதான் வெளிப்படும். ஆனால் இயேசு அதற்காகவே ஒரு வசனத்தை சொல்லிட்டு போயிருக்கிறார், என்னை தூஷிக்கிறவர்களை நான் தண்டிக்க மாட்டேன். ஒருவன் என்னை தூஷித்தால் அவனை நான் தண்டிக்க மாட்டேன். ஆனால் ஒருவன் பரிசுத்த ஆவியானவரை தூஷித்தா அவனுக்கு அக்கினி தீர்ப்பு மன்னிக்கப்படுவதற்கு இயேசு அறிந்திருக்கிறார். ஏனென்றால் இந்த உலகத்திலே பிசாசு கள்ள போதகங்களை கொடுத்து இயேசுவை தூஷிக்கிற நிலைமையை கொண்டு வருவான். அநேக விதத்திலே ஜனங்களை அவன் ஏமாற்றி கொண்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்து தான், நீங்கள் இந்த உலகத்திலே பாடுபடுவீர்கள். எதுக்காக பாடுபடுவீர்கள்? என் நாமத்தின் நிமித்தம். ஆனா சில பாடுகள் அவருடைய நாமத்தின் நிமித்தம் அல்ல, நம்முடைய பிஹேவியர்னால. அவருடைய நாமத்தினாலே நம்ம பாடுபட்டோம்னா அது அவருடைய மகிமை என்று சொல்லுகிறார். இப்போ நான் ஒரு பிரசங்கியார் இந்தியாவோட பேசுறது கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் சில காரியங்களை வெளிப்படுத்தினார் இந்திய கிறிஸ்தவர்களை பற்றி. எல்லா வர்ஷிப், பெரிய சபை, ஆனா சர்ச்சுக்குள்ள போயாச்சுன்னா ஜாதி வெறி. ஒரு ஜாதியில இருந்து இன்னொரு ஜாதியில கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஒரு ஜாதிக்காரங்க ஒரு சேர்ல இருந்தாங்கன்னா அடுத்த ஜாதிக்காரங்க வந்து அதில் உட்கார மாட்டாங்க. ஆனா வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா, ஓ தேவனே, இதனால மற்றவங்க உங்களை நேசிக்கலன்னா அது இயேசுவினுடைய குற்றமா? இந்த கிறிஸ்தவங்களை மற்றவர்கள் நேசிக்காததுக்கு காரணம் நீங்களே என்று அவர் பல காரணங்களை சொல்லி காட்டினார். அடுத்த வீட்டில் உள்ளவங்க பசியா இருக்கிறான், ஒரு 5 ரூபா கொடுக்க மாட்டான். ஆனா நான் கோயிலுக்கு போகணும், நான் தேவனை ஆராதிக்கிறேன், காணிக்க கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவர் கிறிஸ்தவனை மன்னிப்பாரா? மன்னிக்க மாட்டான். முதலாவது வாழ்க்கை தேவனுடைய சாட்சியா மாறணும். அப்பொழுது இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அவரை நிந்திக்கும் பொழுது தேவனுக்கு அது மகிமை என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை முறைகளினால நம்ம நேசிக்காதபடி ஜனங்கள் இருந்தாங்கன்னா அது நம்முடைய குற்றம் இருக்கு. இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது சில காரியங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போதும். நான் வாசித்த வேத பகுதி நாட்கள் கடினமாகும் போது எப்படி நாம் அதை சந்திக்க வேண்டும் என்பதை தெளிவாக கூறுகிறது. இந்த சபை, சிமர்னா சபை, எபேசு சபையிலிருந்து 40 மைல் தூரத்துல இப்போ உள்ள பிரசன்ட் டர்க்கில இருக்குது இந்த சபை, சிமர்னா சபை. சிமர்னா என்று சொல்லுகிற இடம் மிகவும் பியூட்டிஃபுல் பிளேஸ். இட் இஸ் நியர் அ ஹார்பர். ஆனா இந்த ஹார்பர் அங்க இருந்ததுனால வியாபாரம் ரொம்ப நல்லா நடந்தது. அங்க ஒரே விக்கிர ஆராதனை.
இந்த சிமர்னா சபை ஏற்படுத்துகிறதுல விக்கிர ஆராதனை. ஒரு பக்கம் விக்கிர ஆராதனை, இன்னொரு பக்கம் சீஷர் அவருடைய சிலையை உருவாக்க வேண்டும் என்று ஒரு இடத்தை தேடும் பொழுது அவன் இந்த சிமர்னா சபை இருந்த இடத்தை மிகவும் அழகான இடமாக கண்டு அங்கு ஃபுல் லைஃப் சைஸ் ஒரு சிலையை உண்டு பண்ணி மாசத்துக்கு ஒரு முறை அந்த பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் சீசரே கடவுள் என்று சொல்ல வேண்டும் என்று அவன் ஆர்டர் போட்டிருந்தான். ஒரு பக்கம் விக்கிர ஆராதனை, இன்னொரு பக்கம் சீசரே கடவுள் என்று. இதற்கு மத்தியில சிமர்னா சபையில் இருக்கிறவங்க நெருக்கப்பட்டாங்க. ஏன்னா இயேசுவின் பிள்ளைகள் வேற யாரையும் கர்த்தர் என்று சொல்ல முடியாது. உலகத்தார் சொல்லிடுவாங்க, மற்ற மதத்தார் சொல்லிடுவாங்க. ஆனா இயேசுவை தவிர வேற யாரையும் கர்த்தர் என்று சொல்வதற்கு கிறிஸ்தவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் ஒப்புக்கொள்ளாததுனாலே அவர்கள் துன்பப்படுத்தப்பட்டார்கள். சீஷரை வணங்காததுனாலே அவர்களுடைய வேலைகள் போய்விட்டன. அவர்கள் வேலைகளுக்காக சீஷரை வணங்கல. அதனாலதான் அவங்க தரித்திரராக இருந்தாங்கன்னு பார்க்கிறோம். ஏன் தரித்திரரானார்கள்? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வேலைகள் உலகத்தாருடைய வழிகளை பின்பற்றாததுனாலே போயிட்டுன்னா what you are going to do? வேலைக்காக இவங்களை வாங்க போறீங்களா? It's going to come maybe. எல்லாருக்கும் ஒரே போல பிரச்சனை ஆண்டவர் கொடுக்கிறது இல்லை. சிலருக்கு ரத்தம் சிந்துகிற அளவுக்கு பிரச்சனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் கொடுக்கிறார் தெரியாது. சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள். ஆனா சத்தியத்தை நீங்க அறியாதபடி நடந்து கொண்டீங்கன்னா இந்த பிரச்சனைகள் வரும்பொழுது பிசாசுக்கு அடிமையாகிவிடுவீங்க. அதுதான் இங்க ஆண்டவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் உங்களோட தான் இருக்கிறார். நீங்க தாழ்ந்து போகும் பொழுது ஆண்டவர் உங்களை விட்டு நீங்குவதில்லை. அவர் ஒரு மனுஷன் அல்ல உங்களை கண்டு விலகி போறதுக்கு, பிரச்சனையை கண்டு விலகி போறதுக்கு. ஆனா சில வேளைகளில் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அவர் பிசாசை அலோவ் பண்ணுகிறார்கள். அந்த துன்பம் 10 நாள் என்று சொல்லி இருக்குது. அது இந்த கேஸ்ல 10 நாள், சில நேரங்கள்ல 1 வருஷம் 2 வருஷம் இருக்கலாம். இந்த முஸ்லீம் கண்ட்ரியில மிஷினரியா போனவங்களை ஜெயில போட்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு உடனே விடுதலை கிடைச்சுதா? எப்படி எல்லாமோ போராடி கொண்டிருக்கிறாங்க ஜனங்கள். சயீத் என்று ஒரு பாஸ்டர் இருக்கிறார். நேற்றைக்கு ஒபாமா agreed to go and meet his wife. ஈரானை வந்து நான் கம்பல் பண்றேன் அப்படின்னு அக்ரி பண்ணி இருக்கிறதா நியூஸ். அதுக்காக ஓட் பண்றவங்க சொல்றாங்க. They are happy about Obama, but I don't think Obama is going to do. Time comes, God will make people to change the mind. ஆனா அந்த டைம்ல ஒன்றும் செய்ய முடியாது. 2 வருஷம் ஆயிடுது. Nothing has happened. He is still in the world. ஆனா அவன் தேவனை மறுதலிக்கல. They give so many opportunities. நீ இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து முஸ்லிம் மதத்தை திரும்ப ஏற்றுக்கொண்டீங்கன்னா உன்னை விட்டுருவோம் இஸ்ரேலோட சொன்னாங்க. கோர்ட் ஆர்டர்ஸ் கொடுத்தாங்க. பட் he did not budge. அதனால அவங்களுக்கு துன்பம் இல்லாம இருந்ததா? ஆண்டவர் கூட இருக்கிறாரு. ஆண்டவரை விடல. ஆண்டவரே நான் உண்மைதானே நம்பி இருக்கிறேன், நீர் என்ன விடுவீங்கன்னு மாறினார். He was willing to die. ஷாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்ன சொன்னாங்க? ஒருவேளை எங்களுடைய கர்த்தர் எங்களை விடுவிக்காட்டோம், நாங்க இந்த தீயில சாக வேண்டியது வந்தனாலும் எங்கள் தேவனை நாங்க மறுதலிக்க மாட்டோம். தேவன் அப்படிப்பட்டவர்களை எதிர்பார்க்கிறார். நம்மையும் அதனால பாடுகளுக்குள்ள கொண்டு போகலாம். எல்லாரையும் ஒரே போல பாடுகள். ஹீப்ரூல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் இன்னும் ரத்தம் சிந்தும்படி சோதிக்கப்படவில்லையே. ஒரு வசனம் இருக்கு. ரத்தம் சிந்தும்படி, ரத்தம் சிந்துகிற சூழ்நிலை வந்தாச்சுன்னா இயேசுவை பின்பற்றுவீர்களா? எப்படி சந்தோஷமா இருக்குதா? ஆசீர்வாதத்தை கேட்டு சந்தோஷமா வாழ ரத்தம் சிந்த சூழ்நிலை வந்தீங்கன்னா கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா மறுதளிப்பீங்களா? ஆண்டவர் அதற்கு நமக்கு பலம் தரணும். ஹல்லேலூயா. இங்கே இந்த ஸ்மிர்னாவும் பிலதெல்பியாவையும் கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சபை. ஆண்டவர் இந்த 2 சபைகளையும் பார்த்து என்ன கண்டிப்புன்னு சொல்லல. மற்ற 5 சபைகளையும் பார்த்து ஆண்டவர் கண்டித்தார்.
ஏன்னா அவர்கள் தேவனுக்கு பிரியமாக நடக்கல, தேவனுக்கு கீழ்ப்படுத்தி நடக்கல. இங்க யூதர்கள் இவர்களை வந்து துன்பப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். இந்த யூதர்கள் யார்? யூதர்களை ஆண்டவர் அங்கிருந்து விரட்டின பொழுது இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்களும் புறஜாதியாரோடு சேர்ந்து கொண்டு கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். யூதர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மற்ற மதத்தவர்கள் சேர்ந்து கொண்டு கிறிஸ்தவர்களை நெருக்குகிறார்கள். இவர்கள் நெருக்கப்பட்டவுடனும் இவர்கள் சாட்சியா இருந்தார். இந்த சபையின் மூலமாக ஆண்டவர் எவைகளை வெளிப்படுத்துகிறார்? கர்த்தர் முதலாவது சொல்லுகிறார், வசனம் 8 வாசிங்க. 2வது அதிகாரம் 8வது வசனம். சிமனா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்து பிழைத்தவருமான 9 உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் ஒரு உபத்திரவத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ ஆண்டவருக்கு தெரியாம இந்த ஒரு உபத்திரவம் வரல. உபத்திரவம் வந்த உடனே நம்ம ஆண்டவரோடு இருக்கிறோமா அல்லது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா அப்படி நம்ம நினைக்கிறோம். நம்ம ஆண்டவரோடு நடந்தோம்னா அவர் நம்மளை ஒருபோது விட்டுறதில்லை. அது முதலாவது நம்முடைய இருதயத்திலே. இந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, அந்த உபத்திரவம் ஒரு மனுஷனை கல்ல போட்டு அமுக்கும் பொழுது வருகிற உபத்திரவத்தை போல. இவர்களுக்கு வேலை கிடைக்காது. ஏன்னா இவர்கள் அந்த யாரு ஜூலியஸ் சீசரை வந்து வணங்கவில்லை. இவர்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது. இந்த நாட்கள் உங்களுக்கு தெரியும், மெட்ராஸ்ல சலுகைக்காக அநேக கிறிஸ்தவர்கள் மதம் மாறினவர்கள் அவர்களுடைய அப்ளிகேஷன்ல ஸ்டில் தே ரைட் அஸ் ஹிந்து. எதனால? கவர்மெண்ட்ல இருந்து பெனிஃபிட் கிடைக்கிறது. எத்தனையோ கிறிஸ்தவர்கள் முஸ்லீமா மாறி இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? அதாவது இந்தியாவில் ஒரு வாழ்ந்த ஜாதியிலிருந்து ஒரு தலைவர் வந்தார். அவர் பேரை மறந்துட்டார். அவர் வந்த சமயத்தில் அவர் கூட ஒரு 2000 பேர் ஒன்று சேர்ந்தாங்க, ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சாங்க. அவர்களை அந்த இந்து ஜனங்கள் தாழ்ந்தவர்களா பார்த்து ஏற்றுக்கொள்ளாததுனால he wanted to convert. அவர் ஒரு சபைக்கு போயிருக்கிறார். இந்த சபையில போயாச்சுன்னா ஜாதி பிரச்சனை. So he decided to convert to Muslim. அந்த 2000 பேரும் இந்தியாவில் அந்த நேரத்தில் முஸ்லீம் ஜாதியை முஸ்லீம் மதத்தில் சேர்ந்து கொண்டார்கள். அதாவது கிறிஸ்தவர்களுடைய சொந்த வாழ்க்கையினால அவர்கள் கிறிஸ்தவத்தை மறுதளிக்கல, கிறிஸ்துவ மறுதளிக்கல. கிறிஸ்துவனுடைய உபதேசங்களை கண்டு வர விரும்புகிறாங்க. இங்க வந்து சபையில பார்த்தாச்சுன்னா கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து வெளியே போறாங்க. அதனாலதான் பைபிள்ல சொல்லி இருக்குது, உங்களை விசுவாசிக்கிறவர்கள் என்னை விசுவாசிப்பார்கள், என்னை விசுவாசிக்கிறவர்கள் என்னை அனுப்பினவரை விசுவாசிப்பார்கள் என்று யோவான் புத்தகத்தில் எழுதியிருக்கு. யாரை விசுவாசிப்பவர்கள்? முதலாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள். உங்களை விசுவாசிப்பவர்கள் என்னை விசுவாசிப்பார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போ முதலாவது ஜனங்கள் யாரை பார்க்கறாங்க? இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் கேட்டுக்கிட்டு சபைக்குள்ள வர்றாங்க. வந்து அங்கிருந்து பார்க்கும் பொழுது இவர்கள் எப்படி ஜீவிக்கிறாங்க? இவர்களுக்குள்ள ஒற்றுமை இருக்குதா? இவர்களுக்குள்ள அன்பு இருக்குதா? நமக்குள்ள அன்பை பார்த்தாங்கன்னா அவங்க உள்ள வர்றதுக்கு பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு தெரியும், காந்தி ஆப்பிரிக்கா நேஷனுக்கு போனார். அவர் கிறிஸ்தவராக விரும்பினார். ஆனா அவர் சபையில போய் பார்த்தாரு, அங்க பிளாக்ஸ் ஒதுக்கி வச்சிருந்தாங்க. சோ அவர் சொன்னாரு, ஒருவன் இயேசு கிறிஸ்துவ போல வாழ்ந்தா நான் அந்த சபைக்கு போவேன்னு சொல்லிட்டு அவர் கிறிஸ்தவன் தான் பாக்குற மறுதளிச்சிட்டார். அப்போ இந்த உலகத்துல யார் சாட்சி? இயேசுவே. நம்ம சாட்சியா இருக்கோம். அதனாலதான் அந்த சிமர்னா சபையை குறித்து எழுதியிருக்கிறார். அவர்கள் தரித்திரராக்கப்பட்டார்கள், அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், அவர்கள்
அவர்கள் நசுக்கப்பட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு போதும் என்று அவரே பின்பற்றி நடந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதனால அந்த சபை வளர்ந்தது. நான் இயேசு உன் தரித்திரத்தை அறிந்திருக்கிறார், உன் உபத்திரவத்தை அறிந்திருக்கிறார், உன் தரித்திரத்தை அது அறிந்திருக்கிறார். இவர்கள் தரித்திரராக இருக்கும் பொழுது இயேசு அவர்களை பார்த்து நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் என்று சொல்லுகிறார். அவர் பரியாசம் பண்ணுகிறாரா? இந்த வாசிங்க, நீங்க 9வது வசனத்தை வாசிங்க. நீ ஐஸ்வர்யவானா இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தை ஆண்டவர் பரியாசம் காட்டுகிறாரா? தரித்திரரை பார்த்து நீ ஐஸ்வர்யவான் என்று சொல்லுகிறது. அவர் அறியாதவங்க என்ன சொல்லுவாங்க? ஒரு பரியாசம் காட்டுகிறார். ஆனா அவர் பரியாசம் காட்டல. இங்கதான் நம்முடைய ரியல் கிறிஸ்டியன் லைஃப் வெளிப்படுது. இந்த உலகம் டைமுக்கு கட்டுப்பட்டிருக்கிறது. காலம் வருது, சாயங்காலம் வருது. 50 வருஷம் ஆகுது, 60 வருஷம் ஆகுது, நம்ம இறந்து போயிடும் இல்லையா? Time, we are bound by time. So whatever happens in this world are according to the time. But there is an eternity. கர்த்தர் தேவன் for eternity. அவர் அதாவது eternity-னா என்ன? யுகா யுகம் சொல்லுவாங்க. யுகா யுகம். We are bound by time. We run by time. That's why our eyes are focused on what is in this world. We are not able to see eternity in our mind. We are not able to believe eternity. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் நீ முழுசே சம்பாதித்து கொண்டாலும் உன் ஆத்மாவை இழந்து போனால் உனக்கு எந்த லாபமும் இல்லைன்னு சொல்லுகிறார். We are not able to perceive that. நம்ம சொல்லிக்கிட்டு ஆமான்னு சொல்லிட்டு, but when the challenge comes, இவங்க என்ன செய்றாங்க? வேலை போயிருது, சீசனை வணங்கட்டா வேலை கிடைக்காதுன்னு சொல்ற உடனே அப்ப சீசனை ஒழிச்சு வணங்கிட்டு வேலையை வாங்கிட்டு நாங்க கிறிஸ்டியனா இருப்பேன்னு சொல்லல. Openly said, we cannot worship Caesar. அவர்களுக்கு வேலை போயிட்டு தரித்திரம் ஆயிட்டாங்க. But they did not change their faith. See, that's the thing. இந்தியாவில் செய்யறது போல அங்க போய் ஃபார்முலா ஒன்று எழுதுறது. ஆனா உலகத்துக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை இவங்க they cannot inherit the kingdom of God. அதான் ஆண்டவர் சொல்கிறார். இவங்களை பார்த்து ஐஸ்வர்யவான் சொல்கிறார். தரித்திரரை பார்த்து இவங்க ஏன்னா they were looking into eternity. இந்த உலகத்துல என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்து they are not changing their decision. They are not changing their talk. They are not changing what they are pronouncing in their secret places. அதனாலதான் இயேசு கிறிஸ்து பால் மூலமா சொன்னாரு, சமயத்திற்கு முன்னால நீங்க நியாயம் தீர்க்காதீர்கள். அவர் தன்னை சொல்லுகிறார், நான் என்னை குறித்து எந்த தவறையும் பார்க்கல, ஆனாலும் நான் அதனால் நல்லவன் என்று சொல்லல, இயேசு வரும் பொழுது அது வெளிப்படும் என்று சொன்னார். இருண்ட இடங்களில் உள்ள எல்லாவற்றையும் இயேசு வெளிப்படுத்துவார் என்று சொன்னார். அப்போ ஒருவேளை நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆனா அந்த ரங்கத்துல செய்கிற ஒவ்வொன்றையும் யார் பார்த்துட்டு இருக்கிறார்? தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனாலதான் இவங்களை பார்த்து சொல்லுகிறார், இவர்கள் உலகத்துக்கு தரித்திரரா இருந்தாலும் என்னுடைய பார்வையில இவங்க ஐஸ்வர்யவான்கள், இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். உலகம் என்ன சொல்லும்? இவங்களை பார்த்து தரித்திரம். தரித்திரரை நம்ம விரும்புகிறோமா? தரித்திரரோடு இருக்க விரும்புகிறோமா? ஒருவேளை உண்மையான விசுவாசி தரித்திரரா இருந்தா, will you have a relationship with him? இவர் மடை ஆண்டவர் ஆண்டவன் சொல்லி தெரியலாம், சம்பாதிக்க தெரியாது, இந்த உலகத்துல எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாதுன்னு சொல்லுவோம். பட் ஆண்டவர் அவரை பார்க்கிறார், இவன் எனக்குள்ள உண்மையா இருக்கிறான், இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்கிறார். அப்போ இயேசுவை
சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட யாரும் தரித்திரர் அல்ல. அவங்க தரித்திரராக இருக்கலாம் இந்த உலகத்துல, ஆனா இயேசு என்ன சொல்கிறார்? அவங்க ஐஸ்வர்யவான்கள். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட யாரும் தரித்திரர் அல்ல. இயேசுவை இல்லாத எவரும் உண்மையிலேயே ஐஸ்வர்யவானும் அல்ல. இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட எவரும் தரித்திரர் அல்ல,